Hello friends, welcome to Pepper in the Pan. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டை கொத்து சப்பாத்தி பண்றதுக்கு நான் வந்து 5 சப்பாத்தி எடுத்திருக்கேன். முதல்ல வந்து நம்ம சப்பாத்தியை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சப்பாத்தி எடுத்துக்கோங்க. உங்களால் சின்ன சின்னதாக பிக்க முடியலன்னா இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததான் நம்ம அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். அது பச்சை ஸ்மெல் நல்லா போயிட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதில் நம்ம அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சப்பாத்தியில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறதுனால மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும். சிக்கன் மசாலா வந்து நான் ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் கூட போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுட்டு 2 தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மசாலா நல்லா நிறைய கிடைக்கும். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நடுவில் மசாலாவெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சு நடுவில் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நம்ம இதில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து 5 சப்பாத்திக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். அடுத்ததான் நம்ம இதில் இந்த முட்டைக்கு தகுந்த கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், முட்டை ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நம்ம இது மாதிரி முட்டையை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டையும் மசாலாவையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு.
அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சப்பாத்தியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த முட்டை கொத்து சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பிடிக்காதவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியோட எல்லா சைட்ஸ்லேயும் மசாலா நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். முட்டை கொத்து சப்பாத்திக்கு நான் வந்து 5 சப்பாத்தி 4 முட்டை எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.